பிறந்த தேதியை வைத்து நமக்கு வரக்கூடிய வரனுடைய நட்சத்திரத்தை சொல்ல முடியுமா அப்படிங்கிறத பத்தி தான் பேச போறேன். பிறந்த தேதியை வைத்து, அந்த பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கையை வைத்து, பிறந்த தேதி கூட்டு எண்ணிக்கையை வைத்து நாம எப்படி வரக்கூடிய கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் எப்படி நம்ம தீர்மானிக்கலாம், அதுல என்னென்ன உறவுகள் வந்திருக்கு, அது இல்லைன்னா அதுக்கு அடுத்தது அந்த உறவாக நம்ம காத்திருக்கும் உறவாக வரக்கூடிய நட்சத்திரம் அந்த நட்சத்திரமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி இந்த கூட்டு எண்ணிக்கை தேதியில பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாசத்துல சுப நிகழ்ச்சி நடக்கும், ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடியது, ஒரு இடம் வீடு கட்டக்கூடியது, ஒரு திருமணம் நடக்கக்கூடியது, இதெல்லாம் என்னென்ன மாசத்துல நடக்கும். அதே போல இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு, அதாவது இந்த தேதி கூட்டு எண்ணிக்கையில பிறந்தவங்களுக்கு என்னென்ன வயதில் திருமணம் நடக்கும். இதை இப்போ என்னுடைய அனுபவத்தையும் நான் கண்ட உண்மைகளையும் தான் பகிர்ந்துக்கிறேன். யாருக்கும் சொல்லி கொடுக்கல, பகிர்ந்துக்கிறேன். அப்போ இப்ப பாத்தீங்கன்னா பிறந்த தேதி 1 என்ற கூட்டு எண்ணிக்கை வருபவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் கணவனாகவோ மனைவியாகவோ உறவுகளாகவோ வரும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, பூரம் நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் இந்த அதிபதிகளுடைய நட்சத்திரம் தான் அவங்க வீட்டுல பயணிக்கும். இந்த ராசிகள் தான் இருக்கும். பூரம் நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம். அதாவது பிறந்த எண் 1 என்ற கூட்டு எண்ணிக்கையில் இருப்பவர்களுக்கு. அதே போல பிறந்த எண் கூட்டு எண்ணிக்கை 2 என்று வருபவர்களுக்கு, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், இது 2 பேர்த்துக்கு இருபாலருக்கும். அப்போ கூட்டு எண் 2 என்று வருபவர்களுக்கு பாத்தீங்கன்னா, சதயம் நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்களும் இந்த நட்சத்திராதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் தான் அவர்கள் வீட்டில் ராசியாகவும் நட்சத்திரமாகவும் பயணிக்கும். இதுல எந்த நட்சத்திரம் இல்லையோ அந்த உறவு நம்மை தேடி வரும். அப்ப அந்த உறவுக்கு உண்டானதை தேடணுமா, கண்டிப்பாக நம்ம கரம் பிடிக்கலாம், கைப்பிடிக்கலாம். இதெல்லாம் எழுதி வைக்கப்பட்ட உண்மை. நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. அதே போல கூட்டு எண் 3 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி நட்சத்திரங்கள் குடும்பத்துல பயணிக்கும் அப்படிங்கிறது தான். அப்போ சுவாதி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், திருவோணம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம், பூசம் நட்சத்திரம், அதே போல அனுஷம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லாம் இந்த 3 என்ற கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு பயணிக்கும் வீட்டுல. இந்த நட்சத்திரங்களுடைய அதிபதிகளுடைய நட்சத்திரத்துல தான் மனைவி கணவன் உறவு அக்கா தங்கை எல்லாமே வரக்கூடிய அமைப்பு வரும். அதே போல கூட்டு எண் 4 என்ற எண்ணிக்கையில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் எந்த மாதிரி உறவுகள் வரும் அப்படிங்கிறது. அஸ்தம் நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், புனர்பூஷ நட்சத்திரம், விஷாக நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். இந்த அமைப்புல தான் அவங்களுக்கு எல்லா உறவுகளும் தீர்மானங்களும் வரக்கூடிய அமைப்புல இருக்கு. அதே போல கூட்டு எண் 5 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாதி நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே போல சதயம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் எல்லாம் அவங்க வீட்டுல பயணிக்கும். அதே போல உங்களுக்கு கூட்டு எண் 6 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன நட்சத்திரத்தோட அமைப்பு கணவன் மனைவியாக வரக்கூடியதும் உறவுகளாக வரக்கூடியது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அஸ்த நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரங்கள் தான் அவங்க வீட்டுல பயணிக்கும். மகம். அதே போல கூட்டு எண்ணிக்கை 7 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன நட்சத்திரம் பயணிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூரட்டாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், அஸ்வதி நட்சத்திரம். இந்த கூட்டு எண் 7 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரங்களுடைய அமைப்பு வரும். அதே போல கூட்டு எண் 8 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா, பூராட நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம்,
பூசம் நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம், மகம், உத்திரம். இந்த நட்சத்திரங்கள் தான் வந்து அவங்க வீட்டில் உறவுகளாக பயணிக்கும். இல்லையா இந்த அதிபதிகளுடைய நட்சத்திரம் தான் உறவுகளாக இருக்கும். வேற நட்சத்திரங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே போல கூட்டு எண் 9 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு அவங்க வீட்டில் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் அனுஷம், பூசம், ஆயில்யம், பரணி, மூலம், உத்திராடம், அவிட்டம். இந்த நட்சத்திரங்களுடைய குணங்கள் வந்து அவங்க வீட்டில் அவங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்களுடைய உறவுகளாகவும் பயன்பெறும். இந்த அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் பயன்பாட்டில் இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது இந்த 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில பிறந்தவங்களுக்கு எந்தெந்த மாதங்களில் நல்லது நடக்கும், நடந்து இருக்கும். அப்படி பிறந்திருந்தாலும் இல்லை நடக்க போறது என்னென்ன மாதத்துல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த 1ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கையில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம், வைகாசி மாதம், கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், மாசி மாதம். இது எல்லாமே வந்து இங்கிலீஷ் தேதிக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன், தமிழ் தேதிக்கு இல்லை. ஏன்னா தமிழ் தேதியில் அப்படி கூட்டு எண்ணிக்கையை யாருமே அதிகமாக போட முடியாது. அப்போ அதே மாதிரி கூட்டு எண்ணிக்கை 2 என்ற எண்ணில் பிறந்தவர்களுக்கு என்னென்ன மாதம் கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவணி மாதம், ஆனி மாதம், வைகாசி மாதம், மாசி மாதம். இந்த 4 மாதங்கள்ல தான் அவங்களுக்கு வந்து நல்லது சொல்லக்கூடிய சுப நிகழ்ச்சிகளுக்கு உண்டான எல்லா பாக்கியங்களும் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி கூட்டு எண்ணிக்கை 3 என்ற அமைப்பில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம், தை மாதம், ஆவணி மாதம், வைகாசி மாதம். இந்த மாதங்களுடைய அமைப்புல தான் எல்லா நல்லதும் நடந்திருக்கும். அப்போ அதே மாதிரி கூட்டு எண்ணிக்கை 4 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாதம், மாசி மாதம், பங்குனி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம். ஐப்பசி மாசம், மாசி மாசம், பங்குனி மாசம், ஆனி மாசம், ஆவணி மாசம். இந்த கூட்டு எண் 4 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு நல்ல சுபகாரியங்களும் சுப மங்கள காரியங்களும் நினைத்த காரியங்களும் ஒரு தொழில் முயற்சி முன்னேற்றம் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய மாதமா இருக்கு. அதே போல கூட்டு எண் 5 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம். கார்த்திகை மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஆவணி மாதம். இந்த மாதங்கள் அவர்களுக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சிகளை கொடுத்த மாதங்களாக இருக்கும். இல்லையா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் அந்த மாதத்தில் அவர்களுக்கு செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கூட்டு எண் 7 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு மாசி மாதம் 6 சொல்லணுமா, கூட்டு எண் 6 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு ஐப்பசி மாசம், மாசி மாசம், ஆவணி மாசம், ஆனி மாசம். இந்த மாசங்கள் தான் அவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சுப மங்கள நிகழ்ச்சி, ஒரு வீடு, வண்டி, வாகனம் இதெல்லாமே அவங்க ஒரு கணக்கு போட்டாங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நம்ம சொல்ற விஷயத்தை உங்களுக்கு மேட்ச் பண்ணி பாருங்க, அப்புறம் அடுத்தவங்களுக்கு மேட்ச் பண்ணுங்க. அப்போ அதே மாதிரி கூட்டு எண் 7 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு மாசி மாதம், பங்குனி மாதம், வைகாசி மாதம், ஐப்பசி மாதம், ஆவணி மாதம். இந்த மாதங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒரு சிறப்பான மாதங்களாக வரக்கூடிய வாய்ப்பு, சிறப்புகள் நடந்த மாதங்களாகவும் இருக்கும். அதே மாதிரி கூட்டு எண் 8 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம். கூட்டு எண் 8க்கு வைகாசி மாதம், ஆனி மாதம், ஆவணி மாதம், கார்த்திகை மாதம், தை மாதம். இந்த மாதங்கள் அவங்களுக்கு ஒரு சிறப்பான செயல்கள் நடந்த மாதமாகவும் இருக்கும், இல்லையா நடக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கும். அதே போல கூட்டு எண் 9 இந்த எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு ஆவணி மாதம், ஆனி மாதம், புரட்டாசி மாதம், கார்த்திகை மாதம், மாசி மாதம். இந்த மாதங்கள் வந்து அவருக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கூட்டு எண் 9க்கு ஆவணி, ஆனி, புரட்டாசி, கார்த்திகை, மாசி. இப்போ அவங்க இந்த தேதியில கூட்டு எண்ணிக்கையில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாசத்துல நாம வந்து ஒரு நல்லது சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்குன்னு சொன்னோம். அதே போல இப்போ எந்த வயசுல திருமணம் நடக்கும், அதாவது குறிப்பிட்ட இந்த வயசுக்குள்ள நடக்கும் இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு, ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் அது எப்படி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ கூட்டு எண் 1ஆம் தேதி அதாவது 1ங்கிற அமைப்புல கூட்டு எண் 1ங்கிற அமைப்புல பிறந்த ஆணுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா 23 வயதிலிருந்து 33 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே கூட்டு எண் 1 என்ற அமைப்பில் பிறந்த பெண்ணுக்கு 19 முதல் 22 வயது வரை திருமணம் நடக்கும். 19 லிருந்து 22 வயதுக்குள்ள திருமணம் நடக்கும்.
அதே போல கூட்டு எண் 2 என்ற அமைப்பில் பிறந்த ஆணுக்கு எந்த வயதுல திருமணம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 வயது முதல் 30 வயதுக்குள் திருமணம் நடக்கும். 28 வயது முதல் 30 வயது. பெண்ணுக்கு 18 முதல் 28 வயதுக்குள் திருமணம் நடக்கும். பெண்ணுக்கு 18 முதல் 28 வயதுக்குள். கூட்டு எண் 3 என்ற எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணுக்கு 19 முதல் 22 வயதுக்குள் திருமணம் நடக்கும். ஆணுக்கு 33 வயது முதல் 33 வயதுக்குள் திருமணம் நடக்கும். கூட்டு எண் 3 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு. அதே போல நமக்கு கூட்டு எண் 4 என்ற எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணுக்கு 19 முதல் 28 வயதுக்குள் திருமணம் நடக்கும். ஆணுக்கு 29 வயது முதல் 37 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே கூட்டு எண் 5 என்று பிறந்த ஆண் பெண்ணுக்கு 17 வயது முதல் 24 வயதுக்குள் திருமணம் நடக்கும். ஆணுக்கு 21 வயது முதல் 35 வயதுக்குள் திருமணம் நடக்கும். கூட்டு எண் 6 என்ற எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணுக்கு 20 முதல் 27 வயதுக்குள் திருமணம் நடக்கும். கூட்டு எண் 6க்கு. அதே போல ஆணுக்கு 24 வயது முதல் 34 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே போல கூட்டு எண் 7 என்று பிறந்த பெண்ணுக்கு 21 வயது முதல் 27 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே போல கூட்டு எண் 7 என்று பிறந்த ஆணுக்கு 27 முதல் 37க்குள், அவங்களுக்கு 21ல இருந்து 37 வரைக்குமே கணக்கு வச்சுக்கலாம். இந்த 7ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு 4ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு சில மாற்றங்கள் இடையில வரும். அதாவது 21 முதல் 37 வயதுக்குள் ஆணுக்கு. அப்போ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 21 முதல் 27க்குள். அதே மாதிரி கூட்டு எண் 8 என்ற எண்ணிக்கையில் பிறந்தவர்களுக்கு பெண்ணுக்கு 19 முதல் 31 வயதுக்குள் திருமணம் நடக்கும். ஆணுக்கு 24 வயது முதல் 44 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே போல கூட்டு எண் 9 என்ற எண்ணிக்கையில் பிறந்த பெண்ணுக்கு 16 வயது முதல் 26 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அதே போல ஆணுக்கு 24 வயது முதல் 42 வயதுக்குள் திருமணம் நடக்கும். அப்போ உங்களுக்கு இப்ப இதுல ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த வயசுல பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்குது, அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு. எப்படி இந்த வயசுல பிறந்தவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்குதே, அதே மாதிரி சிலருக்கு இந்த நட்சத்திரம் வரலையே உறவுகளா, அதாவது திருமணம் கணவன் மனைவியாக இந்த நட்சத்திரம் வரலையே அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலருக்கு இந்த மாதங்கள்ல எங்களுக்கு நல்லது நடக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி இருக்கு. அப்போ அவங்களோட அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அதாவது 4வது மாசம் 6வது மாசம் 8வது மாசம் 12வது மாதம் 4, 6, 8, 12 இந்த மாதங்களில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் இருக்கும். இது நம்ம காலச்சக்கரத்துல சொல்ல போனா நம்ம ஜோதிட ரீதியா 4ஆம் பாவங்கிறது சுகஸ்தானம். சுகஸ்தானம் கேட்டா அனுபவிக்க முடியுமா? 6ங்கிறது நோய் ஸ்தானம், நோய் வந்து அனுபவிக்க முடியுமா? 8ங்கிறது அவமானப்படக்கூடிய ஸ்தானம், அவமானப்பட்டு அனுபவிக்க முடியுமா? 12ங்கிறது எல்லாம் முடிஞ்சு போச்சு, மோசஸ்தானம், மோசமான அனுபவிக்க முடியுமா? அப்போ அந்த எண்களோடு இந்த எண்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது மாற்றங்கள் வரும். ஏன்னா சில பேர் ரொம்ப நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்க, அப்ப அதுக்கு உண்டான விஷயம் தெரியணும்ல. இது எல்லாரும் ஈஸியா தெரிஞ்சுட்டு அப்புறம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுமே. ஏன்னா நம்ம வந்து இதெல்லாம் ஒரு 15 வருஷமா ரிசர்ச் பண்ணி எடுத்த விஷயங்கள், ஒவ்வொரு விஷயமும். அப்ப எங்கிட்ட வந்து கேட்டா நான் சொல்லுவேன், தேதியை கொடுத்தாவே போதும். நான் வந்த நேரத்துக்கு ஒரு சில நேரத்துல தேதியை பாவகமா போட்டு நட்சத்திரத்தை எடுப்பேன், கூட்டு எண்ணிக்கையை. ஒரு சில நேரத்துல மொத்த எண்ணிக்கையை ஒரு பாவகத்துல கொண்டு போய் அதை நட்சத்திரமா எடுப்பேன். ஒரு சில நேரத்துல அந்த எண்ணுக்கு எந்த கிரகமோ அந்த நட்சத்திரம் எங்கெங்க உட்காந்துருக்கு அந்த நட்சத்திரத்தை எடுப்பேன். இதை எப்படி எடுக்கணும்னு எங்கிட்ட படிச்சா தான் தெரியும், இல்லை எங்கிட்ட ஜாதகம் பார்த்தா தான் தெரியும். அதை விட்டுட்டு நீங்களே கணக்கு போட்டு தப்புன்னு சொன்னா அது தப்பு தான். சரியா எனக்கு சொல்ல தெரியும். அப்போ அதை கத்துக்கணும்னு ஆசை இருக்கிறவங்க கத்துக்கலாம், ஜாதகம் பார்க்கணுங்கிறவங்க பணம் கட்டி பார்த்துக்கலாம். அதை சொல்ல முடியும். அந்த வயதுக்கு இந்த தேதிக்கு இந்த வயதுல ஏன் திருமணம் நடக்கல அப்படிங்கிறது சொல்ல முடியும், தேதியை வச்சே சொல்ல முடியும். அப்ப இதே தேதியில ஒரு கோடி பேர் பிறந்திருப்பாங்க, 1 கோடி பேர்த்துக்கு சொல்ல முடியுமா அப்படின்னா 1 கோடி பேர்த்துக்கு சொல்ல முடியும். இவங்களுக்கு நடக்கும், இவங்களுக்கு நடக்காதுன்னு. அது எப்படி அப்படின்னா அவங்க வந்து நம்ம கிட்ட இணையக்கூடிய நேரம், நம்மளுடைய டேட்டா பொறுத்து அவங்களுடைய டேட்டா பொருத்தத்துடைய நேரம், அதே போல அவங்க பிறந்த நேரமும் இப்ப கேட்ட நேரத்தையும் பொருத்தும் போது கிடைக்கக்கூடிய நேரத்தை எல்லாம் வச்சு கணிச்சா
அசால்ட்டா சொல்லிடலாம், கஷ்டப்படவே தேவையில்லை. அப்ப அதுல இவ்வளவு வேலை இருக்கு. இது அதனாலதான் இதை பொதுவா சொன்னது. அப்போ இந்த வாய்ப்பை அளித்த ஸ்ரீ குரு ஆஸ்ட்ரோ அகாடமி, ஸ்ரீ குரு திருமண தகவல் மையம் VT விஜயகுமாருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த 7வது கருத்தரங்கம் இன்னும் பல கருத்தரங்களுக்கான இறைவனை வேண்டிக் கொண்டு, இப்போ இதோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறந்த தேதியை வைத்து திருமண காலத்தையும் சுபமங்கல காலத்தையும் அதே போல வரக்கூடிய வரனுடைய நட்சத்திரத்தையும் சொல்ல முடியுங்கிறதா இது தலைப்பு. கண்டிப்பாலும் சொல்ல முடியும், செய்ய முடியாது நம்ம ஜோதிட துறையில் இல்லை. அது நடக்கலைன்னா சொல்ல தெரியலைன்னு அர்த்தம். எப்படி நடக்கலைன்னா சொல்ல தெரியலைன்னு அர்த்தம். பின்ன பரிகாரம் அப்படிங்கிறது உண்மை. நான் பரிகாரத்தில் நிறைய வெற்றியை பார்த்துருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர் என்னால் நல்லா இருக்காங்க. அப்போ நான் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அது என்ன அப்படின்னா நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இப்போ விழுகிறவனுக்கு இதை செஞ்சா நீ எந்திரிச்சு நடப்பினா அந்த தெம்புல அவன் நடப்பான். நடப்பானா மாட்டானா? இந்த இடத்து வரைக்கும் நீ நல்லா நடந்துருவீனா, அந்த இடத்து வரைக்கும் போற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும். போனதுக்கப்புறம் இங்கே வந்தால் நல்லா இருந்தாங்க, நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும். அந்த தெம்பு தான் பரிகாரம். அந்த தெம்பு தான் பரிகாரம். அது அந்த கடவுள்கிட்ட போகும்போது அந்த வைப்ரேஷன் வேலை செய்ய வைக்கும். இவர் சொன்ன மாதிரி ஒளி என்னது அலைவரிசை, இந்த கடவுளுடைய பேருடைய அலைவரிசையும் அவருடைய பேருடைய அலைவரிசையும் சேர்த்தி தான் அர்ச்சனை அப்படின்னு வந்தது. என்னனை? அந்த அர்ச்சனைக்கு கொடுக்கிற சக்தி தான் பலம். அது கருவறையில தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இப்ப அதிகமா நின்ன இடத்துல வெளியிலே பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன். ஆனா அப்ப போய் கோயிலுக்கு சாமி முன்னாடி பூவை போட்டு தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. அப்ப அந்த ஒளி என்ன ஆகும்? சப்த அலையா மாறும். அந்த அலை என்ன ஆகும்? அந்த கோபுரத்துல விண்ணுக்கும் பூமிக்கும் அந்த கிரக சக்தியை ஏற்படுத்தும். அந்த சக்தியை ஏற்படுத்தும் பொழுது அந்த பேருக்கு பலம் கூடுது. அந்த பலம் அவருடைய பலவீனத்தை மாற்றுது. அப்போ பரிகாரம் பலிக்குன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி, எனது பெயர் குருமணிகண்டன், பாலக்காடு, கேரளா. எனது போன் நம்பர் 8835156556 8835156556. இப்போ வருகிற ஆகஸ்ட் 22, 23 அப்படியா 8835156556 8835156556 வருகிற ஆகஸ்ட் 22, 23 சங்கமம் ஜோதிட அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை தொடங்கி 3வது வருஷம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால ஜோதிட மாநாடு நடத்துறேன் பாலக்காடு, கேரளாவில். இந்த மாநாட்டில் இங்க வந்திருக்கிற ஜோதிடர்கள் எல்லாம் கலந்துக்கிற மாதிரி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருடைய போன் நம்பரை தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியாது. எல்லாத்தையும் நான் கூப்பிடுறேன். வாங்க, வளர்வோம், பலன் பெறுவோம், பயன் பெறுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க வளமுடன்.